மா என்னம்மா எங்கே இருக்க? நம்ம பைரவர் இல்லத்தில் இருக்கோம். சரி, எப்போம்மா கரண்ட் வரும்? எல்லாம் கேட்குறாங்க. நிறைய வேலைகள் இருக்கு. போகணும், விவோ பார்க்கணும், அலைச்சல் நிறையா இருக்கு. நிறையா இருக்கு. நம்ம ஒரு இடத்துக்கு இந்த புது இடத்துக்கு வந்ததுனால இதுங்க வந்து இதை ஏற்றுக்க மாட்டேங்குதுங்க. கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து கொஞ்சம் அதோட பழக்கப்படுத்துகிற வரைக்கும் நான் கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும், ரொம்ப இதோட பாதுகாக்கணும். ஏன்பா? சோலார் கேட்டோம். 6 லைட்டு, ஒரு 4 ஃபேனு, அதுக்கப்புறம் நான் ஒரு மோட்ரு. இதுக்கு வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 90,000 சொல்கிறாங்க. சோலாருக்கு கேட்டாலும் இதான் சொல்கிறாங்க. பாதி பிள்ளைங்க எங்கே இருக்காங்க? பாதி பிள்ளைங்க அந்த வீட்டில் இருக்காங்க. ஆமாம், பழைய வீட்டில் இருக்காங்க, அங்கே இருக்காங்க. இது கொஞ்சம் பிள்ளைங்க இவங்களே இன்னும் இவங்க இங்கே பழகணும். முதல் கொஞ்சம் ரொம்ப என்ன வீடெல்லாம் பாருங்கள், ஜன்னல் போடலையா? ஜன்னல் சுத்தமாக போடல. அங்கே இங்கே இந்த மாதிரி லைட் வச்சு தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓவராக அடிக்குது. ரெண்டாவது மழை பெஞ்சா சாரல் உள்ள வரும். ஸோ என்ன கொஞ்சம் அவ்வளோ அவசரமா எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு தெரியல. என்ன இந்த பிள்ளைங்களுக்கு ஆபத்து வரும்னு தெரியலை எந்த நேரத்தில். அதனால வேகமாக இந்த பிள்ளைங்களை ஷிஃப்ட் பண்ணுவோன்னு தான் மைண்டில் இருந்துச்சு. அங்கே போய் என்ன கஷ்டப்பட்டாலும் அது அப்புறம் இந்த பிள்ளைங்களை நல்லபடியாக கொண்டு வந்து இந்த வீட்டில் சேர்க்கணுன்னு தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. அதனால தான் என்ன பிரச்சனைனாலும் முதல்ல இவங்களை கொண்டு வந்துட்டோம். செல்லுக்கெல்லாம் சார்ஜர் எங்கே போடுவோங்கன்னு கேட்டுருந்தீங்க. அதெல்லாம் அந்த வீட்டில் போட்டு இந்த ஒரு 2-3 லைட்டு இருக்குது, அதுக்கு மட்டும் சார்ஜர் அங்கே போட்டு, ஃபோனுக்கும் சார்ஜர் அங்கே போட்டுட்டு இங்கே வருவோம் நாங்கள். ஏம்மா? போட்டுட்டு வருவோம். நைட்டு காலையில் எடுத்துகிட்டு போவோம், நைட்டு கொண்டு வருவோம். இதேமாரி தான் காலையில் எடுத்துகிட்டு போவோம், நைட்டு கொண்டு வருவாங்க பிள்ளைங்க. நான் 24 மணி நேரமும் இங்கே தான் இருப்பேன். ஆமாம், அங்கே நாங்கள் இருப்போம். பிள்ளைங்களுக்கு அங்கே தான் சமைச்சு இங்கே எடுத்துகிட்டு வருவோம். ஆமாம், அதெல்லாம் உங்கள்கிட்ட வீடியோவில் காட்ட முடியும், வீடியோ எடுக்க முடியல. சாப்பாடு உள்ளே வெளியிலேருந்து ஆட்டோவில் வராமல் தூக்கிட்டு போகிறப்பே இவங்க ரொம்ப கத்துங்களா, அதனால உள்ளே அடைச்சி போட்டுட்டு சாப்பாடு எடுத்துக்கொண்டு அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி எல்லாத்துக்கும் சாப்பாடு வைப்போம். ஆமாம், இப்போ எல்லாரும் சாப்பிட்டாங்க. கொஞ்சம் வெளிச்சத்துல இங்கே சாப்பாடு வச்சிடறோம். நாங்கள் சுற்றியும் தளம் போடணும்னா சில இந்த பாருங்க, அங்கெல்லாம் ஓட்டெல்லாம் நிறையா இருக்கு பாருங்க. அந்த ஓட்டையெல்லாம் செங்கல் வச்சு அடைக்கல. இன்னும் வீடே இன்னும் ஃபினிஷ் ஆகலை. ரொம்ப முக்கியப்பா. ஆமாம், மழை வருது உள்ள. மழை வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஆமாம், சாரல் அடிக்க குளிர ஆரம்பிச்சிடும் பிள்ளைங்களுக்கு. இந்த வேலையெல்லாம் இருக்குது, இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது. இன்னும் நிறைய பகலில் நாங்கள் அங்கே இருக்கிறதுனால இங்கே வீடியோ எடுத்து நாங்கள் போட முடியல. பகலில் பிள்ளைங்க விளாடுறத வீடியோ கேட்டிங்க. பகலில் பிள்ளைங்க நாங்கள் அங்கே இருப்போம், வீடியோ எடுக்க முடியல எங்களால்.